இப்போ எக்ஸாம்பிள் 8 பார்க்கலாம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் சைன் 31 பை பை 3. பைனா 180. ஸோ பை பை 3 அப்படின்னா 180 by 3. 180 by 3னா 60. சரியா? அப்போது 31 into 16 அர்த்தம். ஓகே, சைன் 31 பை பை 3 இதுதான் கொஷின். தட் இஸ் ஈக்குவல் டு சைன் ஆஃப் 31 into 16 அர்த்தம். ஓகே, இதை 60ஆல் மல்டிப்ளை பண்ணிடுவோம். சைன் ஆஃப் 0. ஓகே, இந்த வேல்யூ வருது 1860. இந்த டிகிரி வேல்யூ 360 விட ஜாஸ்தியாக இருக்குது. அப்போது 360ஆல் இதை டிவைட் பண்ணணும். இப்போ 1860 டிகிரியை எப்படி எழுதலாம்னா 5 into 360 plus 16 எழுதணும். சைன் 5 into 360 plus 60. ஓகேவா? டிவைடண்ட் ஈக்குவல் டு டிவைசர் இன்டு கோஷன்ட் ப்ளஸ் ரிமைண்டர். அதான் இங்கே எழுதியிருக்கோம். இங்கே 360க்கு பதில் 2π போடலாமா? ப்ளஸ் 60. இப்போ இங்கே எப்படி இருக்குது? மல்டிபிள் ஆஃப் 2π அப்படின்னு இருக்குது. அதாவது 10π இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 2π இல்லையா? மல்டிபிள் ஆஃப் 2πன்னு இந்த இடத்துல வந்துச்சுன்னா இந்த டேர்மை அப்படியே விட்டுறணும். விட்டுட்டு நெக்ஸ்ட் இருக்கிற டிகிரியோட சேர்த்துடணும். அப்போ சைன் 60 டிகிரின்னு வந்துடும். சைன் 60 டிகிரி எவ்வளவு? நீங்கள் சைன் 0, 30, 45, 60 அண்ட் 90. சைன் 0னா 0, சைன் 90னா 1. இங்கே 1/2, 1/√2, √3/2. இங்கே 60 டிகிரினா இங்கே √3/2. இதுதான் ஆன்சர்.